நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகா பெரியார் திருவடிகளை போற்றி. தவம் மறைந்து அல்லவை செய்தல், புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ் தற்று. அதாவது தவக்கோலத்தில் மறைந்து கொண்டு தீய செயல்களை செய்வது என்பது ஒரு வேடன் புதரில் மறைந்து கொண்டு பறவைகளை பிடிக்கும் செயலுக்கு ஒப்பானது. வள்ளுவர் பெருமானின் அறநெறியை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். கடந்த 11/12/2024 அன்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்த நாள் நமது பாரத தேசம் எங்கும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அன்றைய நாளில் மகாகவி பாரதியாரின் படைப்புகள் அனைத்தும் ஒரே தொகுதியாக டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களால் வெளியிட்டப்பட்டது. அந்த வெளியீட்டு விழாவில் பாரத பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் இன்றைய துக்ளக் இதழில் அற்புதமாக வெளிவந்துள்ளது. அவற்றை இன்று நாம் பார்ப்போம். இன்று நாடு முழுவதும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுக்கு என் மரியாதைக்குரிய அஞ்சலிகளை காணிக்கை ஆக்குகின்றேன். இது இந்திய கலாச்சாரம் மற்றும் இலக்கியத்திற்கும் பாரதத்தின் சுதந்திர போராட்ட நினைவுகளுக்கும் தமிழ்நாட்டின் பெருமைக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க தருணமாகும். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் படைப்புகள் வெளியிடப்படுவது ஒரு மகத்தான சேவை மற்றும் மகத்தான ஆன்மீக முயற்சியாகும். இது இன்று அதன் உச்சத்தை எட்டுகிறது. கால வரிசையில் பாரதியார் படைப்புகள் 21 தொகுதிகளாக தொகுக்கப்பட்டிருப்பது 60 ஆண்டுகால அயராத உழைப்பு மற்றும் குறிப்பிடத்தக்க துணிச்சலின் விளைவாக அசாதாரணமான முன் எப்போதும் இல்லாத சாதனையாகும். இந்த சாதனை திரு ஸ்ரீனி விஸ்வநாதன் அவர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பின் விளைவாகும். இது எதிர்கால சந்ததியினருக்கு பெரிதும் பயன் அளிக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரே வாழ்க்கை ஒரே இலக்கு என்ற சொற்றொடரை நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம். ஆனால் சீனி விஸ்வநாதன் அவர்கள் இதன் அர்த்தத்தை உண்மையிலேயே எடுத்து காட்டியுள்ளார். இது உண்மையிலேயே ஆழமான அர்ப்பணிப்பு. தர்ம சாஸ்திரத்தின் வரலாற்றை எழுதுவதற்காக தனது வாழ்க்கையின் 35 ஆண்டுகளை அர்ப்பணித்த மகாபோத்தியாய பாண்டுரங்க வாமன் கானே என்பதை அவரது அன்பின் உழைப்பு எனக்கு நினைவூட்டுகிறது. சீனி விஸ்வநாதன் அவர்களின் இந்த பணி கல்வி வட்டாரங்களில் ஒரு அடையாளத்தை அமைக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த அசாதாரண சாதனைக்காக விஸ்வநாதன் அவர்களுக்கும் அவரது குழுவினருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்று கீதை உருவான தினமும் கொண்டாடப்படுகிறது. சுப்பிரமணிய பாரதியாருக்கு கீதையின் மீது மிகுந்த நம்பிக்கை இருந்தது. கீதையின் ஞானத்தை போலவே பாரதியாரின் புரிதலும் ஆழமானது. அவர் கீதையை தமிழில் மொழிபெயர்த்து அதற்கு எளிய விளக்கமும் எழுதினார். இன்று கீதை உருவான தினம், பாரதியார் பிறந்த தினம், அதோடு அவரது படைப்புகளின் தொகுப்பு வெளியிடும் விழாவும் சேர்ந்துள்ளது. ஒரு வகையில் இது திரிவேணி சங்கமம் போன்ற நிகழ்வுதான். நண்பர்களே, நமது கலாச்சாரத்தில் சொற்கள் வெறும் வெளிப்பாடு சாதனம் அல்ல. நமது கலாச்சாரத்தில் சொற்கள் வெறும் வெளிப்பாடு சாதனம் அல்ல. சப்த பிரம்மா தெய்வீக வார்த்தை பற்றி பேசும் மற்றும் அவர்களின் எல்லையற்ற சக்தியை ஒப்புக்கொள்ளும் கலாச்சாரத்தில் ஒரு பகுதியாக நாம் இருக்கிறோம். இதன் அடுத்த பகுதியை நாளை காண்போம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.